சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்திடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முழுவதுமாக எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். ஓபிஎஸ் அணியிலும் இணைந்து விட்டார்கள். இன்னும் 10 நாட்களில் ஓபிஎஸ் அவர்களிடம் செங்கோட்டையன் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். இல்லை என்றால் 11வது நாள் அதிமுகவில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படும் என்று செங்கோட்டையனின் உதவியாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2026 சட்டசபை தேர்தல் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை நிச்சயம் கிடையாது. இந்த 10 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை பொறுத்து மாறும் என்பதையும் செங்கோட்டையனின் உதவியாளரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்தியை தான் நாம் பார்த்து வருகிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியே மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் உள்துறை அமைச்சரிடம் செங்கோட்டையன் அவர்கள் பேச்சுவார்த்தை முடித்தது வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது என்றும், இன்னும் 10 நாட்களில் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்கள் யார் பின்னால் இருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். எடப்பாடி பழனிசாமி அவருடைய சுயநலத்திற்காக மட்டும்தான் அதிமுகவை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் சிறந்த தலைவர், சிறந்த பொதுச்செயலாளர் என்றால் எதற்காக இத்தனை தேர்தல்களில் தோல்வி? கட்சி இருக்கின்றது என்றால் வெற்றியடைய வேண்டும் என்பது தலைவனின் எண்ணமாக இருக்க வேண்டும். தோல்வி அடைந்தாலும் கட்சியை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? தொண்டர்கள் தலைவனுக்கு ஆதரவாக இருந்தால் நிச்சயம் எடப்பாடி கூறுவது சரி. ஆனால் தொண்டர்களே தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக செயல்படுவதன் காரணமாக எடப்பாடியின் மீது தவறு இருக்கிறது என்பது நம்மால் புரிய முடிகிறது. ஓபிஎஸ் அவர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று செங்கோட்டையின் தரப்பினர்கள் கூறியிருப்பது சரியா தவறா என்பதை அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் யார் தலைமையில் செயல்பட்டால் வெற்றி உரிது? அதிமுக 2026 சட்டசபை தேர்தலில் யார் தலைமையில் வெற்றி அடையும் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.